ஹலோ கைஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஸ்ட்ரைட் கட் குர்தாஸ் தான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது எல்லா குர்தாஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் கட்டில் தான் இருக்க போது. சைடில் ஸ்லிட்டு வரும், நல்லா நீலேருந்து கீழே வரைக்கும் இருக்கும். ஆனால் இதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. அது என்னன்னு கேட்டால், இது வந்து மீஷோவில் வாங்கினது. ஆனால் மீஷோவில் மோஸ்ட்லி ஸ்ட்ரைட் கட் குர்தாஸ் வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கவே இருக்காது. ஹானஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, ஒன்று ஷார்ட்டாக இருக்கும், இல்லைனா நெக் ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கும், இல்லைனா உள்ளேயே நுழையாது, சைஸ் பத்தவே பத்தாது, இல்லைன்னா ரொம்ப ஒரு மாதிரி தைஸ் அளவு நீஸ் அளவுக்கு தான் இருக்கும் டாப்பு. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய கோல்மால் நடக்கும் ஸ்ட்ரைட் கட் டாப்ல. பட் இந்த டைம் நான் சூஸ் பண்ணியிருக்கிற, நான் உங்களுக்கு காமிக்க போற இந்த 4 டாப்ஸுமே வேற லெவல்ல இருக்கு. நல்ல ப்ரீமியமா குவாலிட்டியா இருக்கிற மாதிரியான குர்தாஸ். ஆனால் வந்து சின்ன திருத்தம், அது மீஷோல இருந்து. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. சீரியஸாக நம்ம கொடுத்து வாங்கின ப்ரைஸ்க்கு இது ரொம்பவே வேர்த்துன்ற லெவலில் தான் இருந்தது. ஸோ எவ்வளோதான் குர்தா செட்ஸ் வித் துப்பட்டா, குர்தா வித் பலாசோ இந்த மாதிரி எத்தனை இருந்தாலும் இந்த ஸ்ட்ரைட் கட் டாப்ஸ் மட்டும் நிறையா பேருக்கு பிடிக்கிறது உண்டு. அதுவும் மெயினாக காலேஜ் அண்ட் ஆஃபீஸ் கோயிங் கேர்ள்ஸ்க்கெல்லாம். ஸோ அவங்களுக்காகவே இந்த வீடியோ, இந்த ஸ்ட்ரைட் கட் டாப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கை தட்டிட்டு நீங்கள் அப்படியே வீடியோ பக்கத்தை கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா நிறைய நான் வந்து தீபாவளி கலெக்ஷன் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கலர் குர்தா நல்ல ப்ரீமியமான குவாலிட்டியில் இருக்குது. ஆக்சுவலி பியோர் ரயோன் ஃபேப்ரிக்கில் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வேர் பண்ணிக்கிறது வந்து மிந்த்ராலேருந்து வாங்கின குர்தா தான். ஆனால் ப்ரைஸ் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதோட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். பட் அந்தளவுக்கு குவாலிட்டியும் இருக்கும். ஆனால் மீஷோவில் வந்து அஃபோர்டபுளாக இருக்கும், குவாலிட்டி அந்தளவுக்கு தான் இருக்கும். ஆனால் இது வந்து நான் வாங்கின ப்ரைஸோடவே குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. அதுதான் நான் மீன் பண்ணுறேன். ஸோ இது வந்து ரயோன் ஃபேப்ரிக்கில் இருக்குது, நல்லா சாஃப்டாக கூலாக. அண்ட் அந்த ஒரு ஃபெஸ்டிவ் குர்த்தா மாதிரியே யோக் பார்ட்டில் வந்து ஃபுல்லாக சம்கி ஒர்க் டிசைன் கொடுத்துருக்காங்க. அந்த அழகாக குட்டியான ஒரு யோக் டிசைன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்லீவ்ஸ்லேயும் சேம் அந்த சம்கி ஒர்க் இருக்குது. அது வந்து பாருங்களேன், அழகாக இந்த மாதிரி ஒரு இங்கே பாருங்களேன், ஆர்கோலிஸ் பேட்டர்னில் ரொம்ப நீட்டாக இருக்குது, ரொம்ப அழகாக இருந்தது, ப்ரிட்டியாக இருந்தது போட்டிருக்கும் போது. ஸோ இது கூட வந்து நான் அழகான ஒரு ஒயிட் அண்ட் பிளாக் 2 ஜெகின்மே நான் பேர் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஜெகின் நான் மீஷோலேருந்து ட்ரை பண்ணது தான். ஸோ அதில் வந்து காலில் வந்து பிரிண்ட்ஸ் இருந்தது, அது ரொம்ப யூனிக்காக இருந்தது. ஸோ லெகின் வந்து உங்களுக்கு ட்ரை பண்ண பிடிக்கலனா அந்த ஜெகின் வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பர் கம்ஃபர்டபுளாக இருந்தது. 2 பேக்கெட்டோடு இருக்கா. ஸோ ஸ்ட்ரைக்கர் கொடுத்தா அதனால் அந்த பேக்கெட்டும் ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஆங்கிள் லென்த் வரைக்கும் இருக்கும். அண்ட் கீழே அந்த ஆங்கிள் லென்த் கிட்ட அந்த பிரிண்ட்ஸ் வேறு இருந்துச்சா ரொம்ப 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 நீட்டாக இருந்தது. கண்டிப்பாக அது வர்த் த மணி. நீங்கள் ட்ரை பண்ணலாம் அந்த ஜெகின். அது 2 காம்போல இந்த ப்ரைஸ் கிடைச்ச வந்து ரொம்பவே பெஸ்ட்டு. அரௌண்ட் 300 அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது கூட பேர் பண்ணியிருந்தேன். அண்ட் ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி பிரிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க, ஃப்ரண்ட் பேக் எல்லாம். இன்னொரு பெரிய விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, பாட்டமில் அவ்வளோ அழகான லேஸ் ஒர்க்கு, அதுலேயும் வந்து ஃபுல்லாக சம்கி ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக ஒரு மாதிரி கிளிட்டராக கிராண்டாக ரொம்ப அழகாக இருந்தது இது. ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணிட்டேன், இது வந்து நம்ம இதில் தான் வாங்கணுமா அப்படின்னு. அந்த அளவுக்கு நல்லா இருந்தது. பக்காவான ஃபெஸ்டிவ் வியர், நல்லா ஷைனிங்கான ஸ்ட்ரைட் கட் குர்த்தா வந்து இதுதான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயும் போல் ஒரு எத்னிக்னாலே ஒரு சில்க் பேட்டர்னில் ஒரு குர்த்தா வரும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு குர்த்தா. ஆனால் வந்து எப்பயும் போல் நெக்லாம் ரொம்ப ஏற்றிட்டு ஒரு மாதிரி அந்த ஃபிட்டு சரியில்லாமல் சொதப்பிக்கிட்டு அந்த மாதிரிலாம் இல்லை. இது ரொம்ப சூப்பர் ஃபிட்டாக நீட்டாக இருந்தது. யோக் பார்ட்ல ஃபுல்லா நீட்டான சம்கி ஒர்க் பண்ணிருக்காங்க. நல்லா கிராண்டா இருக்கு. இது வந்து ஒரு சில்க் பேட்டர்ன் குர்த்தா. அதில் யோக் மட்டும் நல்லா கிராண்டாக கொடுத்துருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஸ்லீவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3/4 ஸ்லீவ், நல்லா ஷைனிங்காக, ஃபேப்ரிக் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி சைடில் ஸ்லிட்டோட வரும், நல்லா கவர்டான ஸ்லிட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீ லென்த்துக்கு கீழே வரைக்கும் நல்லா சூப்பர் க்யூட்டாக நீட்டாக இருந்தது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜெகின் லெகினோட ஷிம்மர் ஃபேப்ரிக்கில் இருக்க ஜெகின் லெகின் பேர் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். காம்போலே மீஷோலேயே வந்து இந்த ஷிம்மர் ஃபேப்ரிக்கில் வந்து லெகின்ஸ் அவைலபிளாக இருக்குது. நாளே வந்து 400 என்னமோ தான் நான் காமிக்கிறேன். அது இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஷைனிங்காக இருக்கும். ஸோ இதில் வந்து 4 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது லெகின் தான். இதில் வந்து 3XL 4XL வரைக்குமே அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இது கூட பேர் பண்ணாங்க. ஆக்சுவலி பிளாக் நல்லா இருக்காது, ஒயிட்டு கோல்டன் கலர் பேர் பண்ணோன்னா ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும். இதோட ஃபிட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு பியூரான காட்டன், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ரொம்ப 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 நல்லா வந்திருந்தது. ஸோ இது ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா மிந்த்ரால இந்த மாதிரி கலெக்ஷன் இந்த மாதிரி காட்டன் பேட்டர்னில் நிறைய கிடைக்கும். பட் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். நல்ல பிளாக் கான்ட்ராஸ்டான கலரில் யோக் பார்ட், அதில் வந்து ஒரு ரங்கோலி டிசைன் மாதிரி கொடுத்து ரொம்ப நீட்டாக இருக்குது. அண்ட் ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா 3/4 ஸ்லீவ், பியோர் காட்டன், அவ்வளோ பியூரான காட்டன். இது வந்து இந்த ஒரு ஜெய்ப்பூர் அந்த காட்டன் டச்சில் வந்து கீழே இந்த டாசல்ஸ் எல்லாம் கொடுத்து ரொம்ப நீட்டாக இருந்தது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஃப் லென்த் வரைக்கும் இதோட லென்த் இருக்குது. ஸோ நல்ல லென்த் இருந்து சைடில் ஸ்லிட் வந்து கவர்டாக இருந்தாலே அது பயங்கர ப்ரீமியமான குர்த்தா தான். ஸோ அந்த மாதிரி இது ஒரு பயங்கர ப்ரீமியம் டச்சில் சூப்பராக இருக்குது. ஒரு டெய்லி வேறு ஆஃபீஸ் வேறு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இது கூட நீங்கள் பிளாக் லெகின் கூட பேர் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து ஷிம்மர் லெகின்லாம் இல்லாமல் பிளெயின் லெகினே காம்போவில் வந்து 6, நான் வந்து 6 வந்து ஷேர் பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன். நான் பாட்டம் இயர் ஹால் டெடிக்கேட்டடாக ஒன்று ஷேர் பண்ணியிருப்பேன், இல்லை பண்ணுவேன், அதை செக் பண்ணுங்கள் தெரியும். ஸோ அதில் எது வேணாலும் நீங்கள் இது கூட பேர் பண்ணலாம். இந்த பிளாக் ஜெகின் பேர் பண்ணலாம். ஜெகின் கூட எனக்கு அவ்வளோவா, ஏன்னா இதுலேயே ஃபுல்லாக மோட்டிவ் டிசைன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ ஒரு பிளைன் ஒரு பிளாக் லெகின் பேர் பண்ணாலே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கு மோஸ்ட் ட்ரெண்டியான ஒரு குர்த்தா தான் இது. அழகாக பொம்மை பேட்டர்ன்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் டீட்டெயிலிங் பாருங்களேன் நீங்களே. ஒரு குட்டி பொம்மை, வீடு, குடிசை, அந்த தூக்கிட்டு போகிறது, ஒரு மாதிரி இது பிரிண்ட் எனக்கு பேர் தெரில, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த டோலா சில்க்லாம் கூட இந்த மாதிரி ஒரு பிரிண்ட்ஸ் தான் கொடுத்து
கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அழகான பிரிண்ட்ஸு. அண்ட் நெக்லாம் அழகாக க்ளோஸ்டாக நீட்டாக இருக்குது. லைட்டாக க்ளோஸ்டாக இருக்குது, அது ஒன்று தான். பட் 3XL எடுத்திருக்கேன், அதனால மேபி எனக்கு ஃபிட் இல்லாமல் இருந்திருக்கலாம். மற்றபடி இதோட ஸ்டிச்சிங் ஃபினிஷிங் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்குது. அண்ட் குவாலிட்டியுமே வந்து ஒரு காட்டன் அப்படின்றதுனால ரொம்ப லைட்டடாக கிடையாது, ஒரு மாதிரி ஓரளவுக்கு திக்கான ஃபேப்ரிக்கில் நல்லா இருக்கு. அண்ட் க்யூட்டான பஃப் ஸ்லீவ், அதுவும் ஷார்ட் ஸ்லீவ் கொடுத்துருந்தாங்க, நல்லா இருந்தது. ஸோ இப்போலாம் ஒரு சில ட்ரெஸ்ஸில் வந்து ஃபஸ்ட்லாம் எல்போ ஸ்லீவ் விரும்பி போடுவோம். ஆனால் இப்போ வந்து ஒரு சில ட்ரெஸ்ஸில் எல்போ ஸ்லீவ் கொடுத்து அந்த ட்ரெஸ்ஸை வர கெடுத்துடுறாங்க. ஸோ அப்படியெல்லாம் பார்த்துட்டு இப்போ இது பார்க்கும்போது அழகான ஷார்ட் ஸ்லீவ், ஒரு அப்படி கீழே வர கொஞ்சம் அப்படி பிரிஞ்சு வரும், ஒரு ஏலைன் மாதிரி. ஸோ அதனால் சைடில் லெகின்லாம் போட்டால் கூட நமக்கு தெரியாது, ரொம்ப நீட்டாக இருக்கும். சைட் ஸ்லிட் இருக்குது, நல்லா வந்து உங்களுக்கு நீ லென்த்துக்கு கீழே இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ இது கூட நீங்கள் ப்ளூ லெகின் அந்த மாதிரி பேர் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 அழகாக இருக்கும். ப்ரீமியமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இதில் பாருங்கள். ஸோ இந்த ஹாலில் வந்து நான் அதிகமாக ப்ரீமியம்ன்ற வேர்டு யூஸ் பண்ணிக்க மாதிரி இருக்கும். ஏன்னா உண்மையாகவே இது என்னோட எக்ஸ்பெக்டேஷன் பியாண்ட் த எக்ஸ்பெக்டேஷனில் ரிசீவ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால அந்த ஒரு ஹைப் இருக்க மாதிரி இருக்குது. இந்த ஆசையாக வாங்கின டாப்பு ஆனால் எனக்கு பத்தாமல் போயிடுச்சு. ரீசன் மேபி எக்ஸலா டபுள் எக்ஸலா என்னன்னு தெரியல. டபுள் எக்ஸல் தான், ஆனாலும் எனக்கு இது என்னன்னு தெரியல, உள்ளேயே போகலை. இது வந்து பார்த்தீங்கன்னா வி நெக் பேட்டர்னில் பேக்கில் வந்து இந்த மாதிரி நெக்குக்கு தாங்க ஆசைப்பட்டு வாங்கினேன், ஆனால் எனக்கு இது உள்ளே போகலை. ஸ்லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், நல்லா ஒரு பார்க்குறக்கே ஒரு கிளாஸான குவாலிட்டி மாதிரி இருக்குது. உங்களுக்கு தெரியுதா, அழகான ஒரு ஒயிட் கலரில் இந்த மாதிரி க்யூட்டான ஒரு லீஃபி பேட்டர்ன் பிரிண்ட்ஸோட ரொம்ப நீட்டாக இருக்குது. அழகாக பட் கவர் ஆகிற மாதிரியான டாப் தான். ஸோ இதை வந்து நான் ஒரு 2 ப்ரீமியம் ஒரு பட்டியாலா பேண்ட் மாதிரி ஒரு பேட்டர்னில் எடுத்திருந்தேன். ஸோ அதுக்கு வந்து நான் பேர் பண்ண ட்ரை பண்ண ரொம்ப முடியல. ஸோ அந்த பேண்ட்டை நான் காமிக்கிறேன். பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாப்போடவே காஸ்ட்லி தான், பட் அந்தளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. பாட்டமில் அழகாக கேன்வாஸ்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணி இந்த மாதிரி த்ரெட் ஃபினிஷிங்லாம் கொடுத்து ரொம்ப நீட்டாக ஃப்ரீயாக சூப்பராக இருந்தது. நான் வேறு சில டாப்ஸோட பேர் பண்ணேன். இது கூட பேர் பண்ணலாம் தான் நினச்சேன், பட் அது பத்தாததுனால நான் வேறு இது கூட பேர் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப நீட்டாக இருக்குது. ஸோ இதில் வந்து 2 கலர் இருக்குது, ஆனால் அரௌண்ட் 400 கிட்ட வரும். பட் வர்த் த பை தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ஒரு பேண்ட்டே கூட நான் எல்லாத்துக்கூடையும் பேர் பண்ண முடிஞ்சா பேர் பண்ணி காமிக்கிறேன். எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஸோ வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான மீட் பண்ணுறேன்.